அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளித் தந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர் புலம்பெயர்ந்து அபிசீனியாவுக்கு சென்று வாழ்ந்தனர். மக்காவில் முஸ்லிம்கள் குறைவாகவே இருந்ததால் பெரும்பான்மையினராக இருந்த இறை நிராகரிப்பாளர்கள் விளைவித்த தொல்லைகளை தாங்க முடியவில்லை. எதிரிகள் பொங்கும் மாக்கடலாகவும் முஸ்லிம்கள் சிறு ஆறாகவும் விளங்கினார்கள். மாக்கடலே பொங்கும் போது ஆறு என்ன செய்ய முடியும்? சக்தி அற்ற முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அது பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ் மீது பொறுப்பை சாட்டுவதே. இயன்ற வரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக இருப்பதே. அன்னலாருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை கண்ட முஸ்லிம் பெண்கள் மனம் வருத்தம் அடைந்தார்கள். கை பிசைந்து நின்றவர்கள் மனதை திடப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு நாள் கௌலாரெலி எனும் பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வந்தார். ஹக்கீம் என்பவருடைய மகளான அவர் உஸ்மான் பின் மஸ்ஊனுடைய மனைவி ஆவார். அப்பெண்மணி அன்னலாரிடம், தாங்கள் ஏன் மர்மணம் செய்து கொள்ளக்கூடாது? மர்மணத்தின் வாயிலாக மனவேதனை குறைவதோடு நிம்மதியும் கிடைக்கும் என கூற, அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜாரெலி போன்ற மனைவி கிடைப்பார்களா என கேட்டார்கள். கன்னி பெண்ணும் கிடைப்பாள், விரும்பினால் விதவையையும் மணக்கலாம் என்றார் கௌலாரெலி. இதை கேட்ட அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹக்கீமுடைய மகளே, நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என அன்னலார் கேட்டார்கள். சொல்கிறேன் என்றார் கௌலாரெலி. கன்னி பெண் யாரோ என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கர் ரலியுடைய மகள், அவர் மீது உங்களுக்கு அதிக உரிமை உண்டல்லவா என்றார். விதவை யாரென்று கேட்டார்கள். சம்ஆவுடைய மகள் சௌதாரெலி. இஸ்லாத்தை ஏற்ற சக்ரான் பின் அம்ருவின் மனைவியான இவர் கணவரோடு அபிசீனியா சென்றிருந்தார். அங்கிருந்து திரும்பிய போது கணவர் மரணம் அடைய இவர் விதவையானார். நீங்கள் விரும்பினால் கன்னி பெண்ணையும் மணக்கலாம், விதவையையும் மணக்கலாம் என்றார். அவ்வாறாயின் இருவருடைய விஷயமாகவும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். கௌலாரெலி சௌதாரெலி வீட்டுக்கு சென்று, சௌதா, நீ நற்பேறு பெற்றவள், உன் மீது இறைவனின் கருணை மழை பொழிய போகிறது என்றார். இதை கேட்ட சௌதாவுக்கு வியப்பாக இருந்தது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? எனக்கு எதுவும் விளங்கவில்லை என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை மணந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதை பற்றி பேசவே தங்களிடம் வந்துள்ளேன் என கௌலாரெலி கூறினார். சௌதாவின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. அல்லாஹ் மிக தூய்மையானவன், இதை பற்றி என் தந்தையிடம் கூறுங்கள், அவர் என்ன பதில் கூறுகிறார் என்று பாருங்கள் என்றார். கௌலாரெலி சௌதாரெலி அவர்களின் தந்தையிடம் அன்னலாரின் விருப்பத்தை கூறினார். மகிழ்ச்சி தரும் உறவுதானே என மகிழ்ந்த அவர் தன் சம்மதத்தை தெரிவித்தார். பிறகு கௌலாரெலி ஆயிஷாவின் தாயாரும் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களின் மனைவியுமான உம்மு ருமான் ரலியிடம் வந்தார். எவ்வளவு பெரும் பேரு! உங்கள் எல்லாருக்கும் இறைவனின் அருளும் கொடையும் மழையென பொழிய போகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை மணந்து கொள்ள விரும்புகிறார்கள் என கௌலாரெலி கூறினார். இதை கேட்ட உம்மு ருமான் ரலி, என்ன அதிசயமான செய்தி! எவ்வளவு மதிப்புக்குரிய உறவு! கொஞ்சம் பொறுங்கள், அபூபக்கர் ரலி அவர்களும் வந்துவிடட்டும் என்று கூறினார். சிறிது நேரத்தில் அபூபக்கர் ரலி அவர்களும் அங்கு வர அன்னலாருடன் ஏற்பட உள்ள மன உறவை கேட்டு அவரும் மகிழ்ச்சியோடு சம்மதித்தார். இவ்வாறு கௌலாரெலி சௌதாரெலி ஆயிஷாரெலி இருவரையும் மணமுடித்து வைத்தார். ஆயிஷாரெலி திருமணத்தால் தோழர்களின் தொடர்பு உறுதியானது. சௌதாரெலி பெற்றோரிடமிருந்து அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்துக்கு வந்தார். ஆயிஷாரெலி சிறு வயதினராக இருந்ததால் பெற்றோரோடு இருந்து சில ஆண்டுகள் கழித்து கணவருடைய இல்லத்துக்கு வந்தார். இறை நிராகரிப்பாளர்களின் கொடுமைகள் உச்சக்கட்டத்தை எட்டின. முகம்மது எதுவரை மார்க்க பிரச்சாரத்தை தொடர்கிறாரோ அதுவரை, எதுவரை எம் வாட்கள் அவரின் உதிரத்தை சுவைக்காதோ அதுவரை அவரை துன்புறுத்தி கொண்டே இருப்போம். அவருடைய தோழர்கள் எதுவரை இஸ்லாத்தை வெறுத்து
தங்கள் முன்னோர்களின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுவரை அவர்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டோம் என குறைசியர் அபூ தாலிப் மரணத்துக்கு பிறகு உறுதிமொழி எடுத்தார்கள். நபித்துவம் கிடைத்து 10 ஆண்டுகள் ஆகியும் முஸ்லிம்கள் மூச்சு விட முடியவில்லை. அவர்கள் மூச்சு திணறினர். எதிரிகளின் தொடர் தொல்லைகளால் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த மன உளைச்சலுக்கு அளவில்லை. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதி அற்றிருந்த நிலையில் ஒரு நாள் தாயிப் நகரத்துக்கு சென்றார்கள். தனிமையில் சென்ற அந்நலாரின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? ஏன் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள்? தாயிபில் அழைப்பு பணியின் மூலம் இறையடியார்கள் கிடைப்பார்கள். அவர்களின் ஒத்துழைப்பால் நிம்மதியாக அழைப்பை விடுக்கலாம் என எண்ணியே அந்நலார் அங்கு சென்றார்கள். ஆனால் அங்கு நிலைமை நேர்மாறாக இருந்தது. அங்கிருந்தோர் ஒத்துழைப்பு தரவில்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் அந்நலாரை தங்கக்கூட விடவில்லை. முரட்டுத்தனமாக நபித்துவத்தை மறுத்தனர். அந்நலாரை பொய்யராக்க முயன்றனர். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்த அறிவுரைகளை புறக்கணித்தனர். ஏனெனில் குறைசிகளைப் போன்று தாயிப் வாசிகளுக்கும் இஸ்லாத்தை பற்றிய பயம் இருந்தது. தாயிப் நகரத்தின் பருவநிலை மிக நன்றாக இருக்கும். அங்குள்ள நிலங்கள் செழுமையாக காணப்படும். திராட்சையோடு பல்வேறு வகை பழங்களும் காய்த்து குலுங்கும். வசதி படைத்த குறைசிகள் கோடை காலங்களில் தாயிப்பை நாடி செல்வர். அன்றைய அரபு நாட்டில் புகழ் பெற்றிருந்த சிலைகளுள் ஒன்றான லாத் அங்குதான் இருந்தது. கௌபாவை போல் லாத் இருந்த இடம் தரிசனத்தனமாக இருந்தது. இதன் காரணமாக தாயிபும் அரேபியாவின் ஒரு மதிப்புக்குரிய யாத்திரை தலமாக கருதப்பட்டது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபயம் அளித்தால் குறைசியர்கள் அனைவரும் தங்களுக்கு எதிரிகளாகி விடுவார்கள் என்றும், தாயிபுடைய முக்கியத்துவமும் மகிமையும் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்றும் தாயிப் வாசிகள் அஞ்சினர். தாயிப் நகரவாசிகள் தம்மை புறக்கணித்த செய்தி மக்கா வாசிகளுக்கு தெரியாமல் இருந்தால் நல்லது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள். நடந்த நிகழ்ச்சி பற்றி தெரிய வந்தால் மக்காவாசிகள் முன்பை விட அதிகமாக கேலி செய்வர், இன்னல்கள் விளைவிப்பர் என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சினார்கள். இதை கருத்தில் கொண்டு அங்கிருந்து புறப்படும் போது தாயிப் நகரத்தின் குளங்களில் ஒன்றான சக்கிப் குலத் தலைவரிடம் சென்று, நீங்கள் என் பேச்சைத்தான் கேட்கவில்லை, ஆனால் நான் இங்கு வந்து சென்ற செய்தியையாவது மறந்து விடுங்கள் என கூறினார்கள். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்காத அவர்கள் குண்டர்களையும் வம்பர்களையும் ஏவி அந்நலாரை தாக்கச் செய்தார்கள். அவர்கள் கல்லால் அடித்தனர். கல்லடிப்பட்டு கருணை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேனி புண்ணானது. இரத்தப் பெருக்கால் காலணிகள் நனைந்து விட்டன. களைத்து போய் கண்கள் மங்க உணர்விழந்து உட்கார்ந்த போது ஓடி வந்த கயவர்கள் அந்நலாரை தூக்கி நிறுத்தி நடக்க வைத்தனர். அவர்கள் தளர்நடை போட்ட போதும் இரக்கமில்லா புல்லர்கள் மீண்டும் கல்லெறிந்தார்கள், ஏசினார்கள், கைகொட்டி சிரித்தார்கள். மனித சமுதாயம் வினோதமானது. அதில் மண்டி கிடக்கும் துன்பங்களும் விதவிதமானது. பொழியும் மேகம் நிழலுக்காக பூந்தோட்டங்கள் காத்திருக்க, தாயிபிலோ அந்த மேகம் கல்லடிப்பட்டு தண்ணீருக்கு பதில் செந்நீரை சிந்தியது. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியில் அடைந்த தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் பகரமாகவே அல்லாஹ் அவர்களை தனக்குரியவராக்கி கொண்டான். தாயிப் நகர கயவர்களிடமிருந்து தப்பி அந்நலார் ஊர் எல்லையில் இருந்த திராட்சை தோட்டத்துக்குள் சென்றார்கள். அதன் பிறகு எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து மீண்டார்கள். அந்நலாரின் கண்கள் விண்ணை நோக்கின. அவர்கள் தம் இறைவனிடம் தம் மீது அவனது கருணை மழை பொழியவும் தம்மை அவன் பாதுகாப்பில் அரவணைத்து கொள்ளவும் வேண்டி அழுது முறையிட்டார்கள். இறைவா, நானோ வலிமை அற்றவன், என் சிந்தனை நிறைவற்றது, மக்களோ என்னை மிக சாதாரணமாக மதிக்கின்றனர். கருணையாளர்களிலெல்லாம் மாபெரும் கருணை காட்டுபவனே, பல வீணர்களின் பாதுகாவலனே, நீயே என்ற அகிலங்களின் அதிபதி, நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கப் போகிறாய்? என்னை பார்த்து முகத்தை சுளிக்கக்கூடிய அந்நியரிடமா, அல்லது எனக்கு எதிராக எழுந்து நிற்கும் பலமிக்க எதிரியிடமா? என் மீது நீ கோபப்படவில்லையெனில் நான் வேறு யாரையும் பொருட்படுத்தப் போவதில்லை. உன்னுடைய பாதுகாப்பை எனக்கு மிக விரிவானது. எதன் மூலம் இருளெல்லாம் மறைந்து இம்மையும் மறுமையும் ஒழுங்கு பெற்றுள்ளனவோ
அந்த இருட்டை அழிக்கக்கூடிய ஒளியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். உன் கோபத்துக்கு ஆளாவதிலிருந்து நான் உன்னிடமே பாதுகாப்பு கோருகிறேன். நீ என்னை குறித்து திருப்தி அடையும் வரை உன்னிடமே என் இன்னல்களை எடுத்துரைக்கிறேன். உன்னாலேயே அன்றி எனக்கு எந்த வலிமையும் ஆற்றலும் இல்லை. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தங்கிய தோட்டம் உத்துபா சைபா என்னும் இரு சகோதரர்களுக்குரியது. ரபியா என்பவரின் மகன்கள் இவர்கள். அன்னலார் கல்லால் அடிபட்டதையும் இரத்தம் சிந்தியதையும் கண்டவர்கள். அன்னலாரை கண்டு இறக்கப்பட்ட அவர்கள் தங்களது கிறிஸ்துவ அடிமையை அழைத்து அத்தாஸ் திராட்சைகளை பறித்து ஒரு தட்டில் வைத்து அம்மனிதருக்கு கொடுத்து புசிக்கச் செய் என கூற அத்தாஸ் அவர்களின் ஆணைக்கு தலை சாய்த்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என கூறி திராட்சையை சாப்பிடத் தொடங்கினார்கள். இதை கண்ட அத்தாஸ் வியப்புடன், நான் எவர் நாவிலும் இந்த வார்த்தையை கேட்டதில்லையே என கூறினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடம், உன் ஊர் எது, உன் மதம் என்ன, உன்னுடைய பெயர் என்ன என கேட்டார்கள். நான் நைனிவாவைச் சேர்ந்தவன், கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவன், என் பெயர் அத்தாஸ் என்றான் அவன். இதை கேட்ட அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நைனிவாவா உன் ஊர், அது யூனுஸ் பின் மத்தி உடைய ஊரல்லவா என்றார்கள். அத்தாஸுக்கு பெரும் ஆச்சரியம். யூனுஸ் பின் மத்தி பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டான். யூனுஸ் எனது சகோதரர், அவரும் நபி நானும் நபி என அன்னலார் கூறினார்கள். அன்னலார் மொழிந்ததை கேட்ட அத்தாஸ் அளவற்ற ஆனந்தம் அடைந்தான். தன்னிலை மறந்த அவன் அன்னலாரின் தலையையும் கையையும் முத்தமிட்டான். உத்துபாவும் சைபாவும் அத்தாஸ் திரும்பி வந்த போது வியப்புடன், நீ ஏன் அவருடைய தலையையும் கையையும் முத்தமிட்டாய் என கேட்டனர். உலகில் சிறந்த மனிதர் அவர். அவர் சொன்ன ஒரு செய்தியை நபி தவிர வேறு எவரும் சொல்ல முடியாது என அத்தாஸ் சொல்ல, உத்துபாவும் சைபாவும் அத்தாஸ் அவருடைய பேச்சில் மயங்கி, உன் மார்க்கத்தை நீ விட்டு விடாதே, உன்னுடைய மார்க்கம் அவருடைய மார்க்கத்தை விட சிறந்தது என்றார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். சுட்டெரிக்கும் சூரியன் மேலே, சூறை காற்று சுற்றிலும், சுடுமணல் பாதங்களை கீழே வைக்க முடியாமல் அன்னலார் பாலை பெருவெளியில் நடந்து கொண்டிருந்தார்கள். மக்காவில் இருந்த மக்களின் மேல் நம்பிக்கை இழந்து தாயிப் சென்ற அன்னலாருக்கு அங்கும் நம்பிக்கை ஏற்படவில்லை. இறை நிராகரிப்பாளர்களின் தொல்லைகளிலிருந்து அன்னலாருக்கு மீட்சி கிடைக்கவில்லை. அன்னலார் மக்காவை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார்கள். மக்காவுக்கும் தாயிபுக்கும் நடந்து செல்ல ஓர் இரவும் ஓர் பகலும் ஆகும். தாயிபுக்கும் மக்காவுக்கும் இடையில் ஓர் இடம், அவ்விடத்தின் பெயர் நக்லா என்பதாகும். அவ்விடத்தில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுக்க தங்கினார்கள். அங்கு இரவின் பெரும்பகுதி கழிந்து அமைதி தவழ்ந்து கொண்டிருக்கும் போது தொழத் தொடங்கினார்கள். இதமான காற்றில் அந்நலாரின் இனிமையான குரல் இதயத்தை கவரும் வகையில் மிதந்து சென்றது. அப்பொழுது தற்செயலாக அவ்வழியில் ஜின்களின் ஒரு கூட்டம் வந்தது. அவற்றின் காதில் அந்நலார் ஓதிய குர்ஆனின் இனிய வரிகள் புகுந்து அதன் வலிய கருத்துக்கள் உள்ளத்தில் பதிந்தன. இறைவனின் நல்லருள் ஜின்களுக்கு கிடைத்த நேர்வழி பெரும் பேறு கிடைத்தது. ஜின்கள் ஈமான் கொண்டதோடு அல்லாமல் கேட்ட குர்ஆனின் வரிகளை தம் சமுதாயத்திடமும் சென்று எடுத்து கூறின. ஜின்கள் வந்ததோ குர்ஆனின் வரிகளில் அவர்கள் கவரப்பட்டதோ அன்னலாருக்கு அப்போது தெரியாது. பின்னொரு முறை இறைவன் வஹி மூலம் அறிவித்த பிறகுதான் அன்னலாருக்கு இது தெரியும். ஒருபோது நாம் ஜின்களில் ஒரு குழுவினரை பக்கம் கொண்டு வந்தோம். அவை குர்ஆனை செவியுற வேண்டும் என்பதற்காக. நீர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த அந்த இடத்துக்கு அவை வந்து சேர்ந்த போது தங்களுக்குள் பேசிக் கொண்டன, மௌனமாக இருங்கள். பின்னர் அது ஓது முடிக்கப்பட்ட போது அந்த ஜின்கள் தம் கூட்டத்தாரிடம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக திரும்பி சென்றனர். அன்னலார் மக்காவை அடைவதற்கு முன்பாகவே குறைசிகளுக்கு தாயிபில் நடந்த நிகழ்வு எட்டிவிட்டன. அன்னலார் அழைப்பு பணியாற்றச் சென்றதும் தாயிப் நகரத்து சக்கீப் கூட்டத்தினர் அவர்களை புறக்கணித்ததும் வம்பர்களை ஏவி கல்லால் அடித்ததும் தெரிந்துவிட்டது. இதனால் குறைசிகள் மகிழ்ச்சியுற்று அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் ஏளனமாக பேசத் தொடங்கினர். முஹம்மத் மறுபடியும் மக்காவுக்கு வந்தால் அவரை கொல்லாமல் விட மாட்டோம் என குறைசிகள் சபதம் ஏற்றனர். சகிப் கூட்டத்தாரிடம் அன்னலாருக்கு ஏற்பட்ட தோல்வி தெம்பை குறைத்துவிடும், ஆர்வமும் உறுதியும் தளர்ந்துவிடும்.
எனவே அவர்களை அடக்குவது எளிதாகிவிடும். பின்னர் மிக எளிதாக கொன்று விடலாம் என குறைசிகள் மனப்பால் குடித்தனர். குறைசிகளின் சதி திட்டங்கள் பற்றி அறியாத நிலையில் அன்னலார் நக்லாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்கள் ஹிரா என்ற இடத்தை அடைந்த போது குறைசிகள் சிலரை சந்தித்தார்கள். அவர்கள் மூலம் குறைசிகளின் எண்ணங்களும் திட்டங்களும் தெரிய வந்தன. அவர்களிலே ஒருவரிடம் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எனது தூதை கொண்டு செல்வீர்களா என கேட்டார்கள். அவரும் சம்மதித்தார். சீரருடைய மகன் அக்னஸிடம் சென்று, நான் இறைவனுடைய தூதை எடுத்துச் சொல்ல பாதுகாப்பு தர முடியுமா என கேட்டு வரச் சொன்னார்கள். அவர் அக்னஸிடம் சென்று அந்நலாரின் தூதை பற்றி சொன்னார். நான் குறைசிகளின் ஒப்பந்தத்துக்கு உட்பட்டவன். எனவே அவர்களுக்கு எதிராக நான் முகம்மதுக்கு எப்படி பாதுகாப்பு தர முடியும் என அக்னஸ் கேட்ட செய்தி அன்னலாரை அடைந்தது. ஹிராவில் இருந்தபடியே அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் முன்பு தூது சென்றவரிடமே அம்ருடைய மகன் சுஹைல் என்பவரிடம் சென்று எனக்கு பாதுகாப்பு தர முடியுமா என கேட்டு வர சொன்னார்கள். தூதரிடம் சுஹைல், ஆமீர் இப்னு அய்யூப் கூட்டத்தினர் ஆலே கௌபு கூட்டத்தாருக்கு எதிராக பாதுகாப்பு தர முடியாது என கூறினார். இந்த பதிலை அன்னலாரிடம் தூதர் வந்து கூறினார். அவரிடமே மீண்டும் ஒருவரிடம் தூது செல்ல முடியுமா என கேட்டு அன்னலார், அதியுடைய மகன் முத்தீமிடம் சென்று அதே வேண்டுகோளை விடுப்பீர் என்றார்கள். முத்தீமிடம் சென்ற தூதர் அன்னலாரின் செய்தியை சொன்னார். முத்தீம், அவர்கள் வரட்டும், கட்டாயம் வரட்டும், அவர்கள் மகிழ்ச்சியோடு வரட்டும், உறுதியாக அவர்களுக்கு துணை நிற்போம் என்றார். இத்தகவலை கேட்ட அன்னலார் மக்காவுக்கு வர ஆயத்தமானார்கள். அன்னலாரை எதிர்கொண்டு அழைக்கவும் தேவையான பாதுகாப்பு அளிக்கவும் முத்தியும் தன் மகன்களோடும் சகோதரரின் மகன்களோடும் அணியமானார். போருடை அணிந்த அவர்கள் இடுப்பில் வாளோடும் கையில் ஈட்டியோடும் கௌபா நோக்கி சென்றார்கள். அப்பொழுது அங்கே குறைசிகள் குழுமி இருந்தார்கள். அவர்களிலே அபுஜஹிலும் இருந்தான். அவன் முத்தியிமிடம், அபயம் அளித்தீரா, இல்லை நம்பிக்கை கொண்டு விட்டீரா என கேட்டான். முத்தியும் அபயம் அளித்துள்ளேன் என்றார். இதை கேட்ட அபுஜஹில், நீ யாருக்கு அபயம் அளித்தீரோ அவருக்கு நாங்களும் அபயம் அளித்தோம் என கூறினான். அன்னலார் மக்காவில் நுழைந்தார்கள். முத்தியும் அபயம் அளித்திருந்ததால் எவரும் எதுவும் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாபு செய்யும் எண்ணத்தோடு கௌபாவுக்குள் சென்றார்கள். அப்பொழுது அங்கு குறைசிகள் கூட்டமாக அமர்ந்திருந்தனர். அவர்களுள் ஹாசிம் வம்சத்தினரும் இருந்தனர். அவர்களை கண்ட அபுஜஹில், முனாப் வம்சத்தினரே, இதோ உங்கள் நபி வந்துள்ளார் என கேலியாக கூறினான். அப்போது அங்கே ரபியா மகன் உத்துபா என்பவரும் இருந்தார். ஹாசிம் குலத்தைச் சேர்ந்த உத்துபா குரசியர் குலத்தில் இருந்தாலும் குரலை உயர்த்தி அபுஜஹிலுக்கு பதில் சொன்னார். எங்களில் ஒருவர் நபியாகி விட்டாலோ அல்லது எங்களில் ஒருவருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டாலோ அதில் பொறாமை கொள்ள என்ன தேவை இருக்கிறது என உத்துபா கேட்டார். இதை கேட்ட அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்துபா அருகில் வந்து, உத்துபா, என்ன ஆச்சரியம், இறைவனுக்காகவோ இறை தூதருக்காகவோ வேண்டி உமக்கு ரோசம் பிறக்கவில்லை, குடும்ப பாசத்துக்காக உமக்கு ரோசம் வந்துவிட்டது என கூறினார்கள். அதன் பிறகு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுஜஹிலை நோக்கி, அபுஜஹிலே, நீ நன்றாக கேட்டுக்கொள், உனது சிரிப்பெல்லாம் மறைந்து இரத்த கண்ணீர் வடிக்கும் நேரம் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்றார்கள். பிறகு கூடியிருந்த குறைசிகளிடம், குறைசி தலைவர்களே, நீங்களும் மாபெரும் பயங்கர முடிவை எதிர்நோக்கும் காலம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என அன்னலார் கூறினார்கள். அன்னலாரின் பேச்சுகள் குறைசியர்களை ஆத்திரத்துக்கு ஆளாக்கின. அவர்கள் முத்தியும் அன்னலாருக்கு அபயம் அளித்திருந்ததால் தான் தங்கள் கோபத்தை அடக்கிக் கொண்டார்கள். அன்னலார் கௌபாவில் குறைசியர்களை எச்சரித்து வந்த பிறகு தங்களின் கவனத்தை மற்ற குளங்களின் பக்கம் திருப்பினார்கள். அன்னலார் மக்கள் கூடும் இடங்களிலும் மந்தை வெளிகளிலும் சென்று அழைப்பை விடுத்ததோடு பலரின் இல்லங்களுக்கும் சென்று தம் பணியை தொடர்ந்தார்கள். தாம் இறைவனின் தூதர் என்பதை கூறி நம்பிக்கை கொள்ளும்படியும் தம்மை பின்பற்றும்படியும் கேட்டுக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதை எடுத்து எம்பவும் வழிகட்டவர்களின் நேர்வழிக்கு கொண்டு வரவும் ஒத்துழைக்கும்படி மக்களை அழைத்தார்கள். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.